பாரதிராஜா அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹிட் படங்கள் கொடுத்துருந்தாலும் கூட அவர் பெரும்பாலான படங்கள் அவர் படங்களுக்கு கதை வெளியே தான் வாங்குறார். கதையாசிரியர் செல்வராஜிட்ட வாங்குவார், ரத்னகுமார்ட்ட வாங்குவார், கலைமணிட்ட வாங்குவார், பெரிய பெரிய கதாசிரியர்கள்ட்ட தான் கதை வாங்குவார். அவங்களுக்கு உண்டான பேமெண்ட்டும் கொடுப்பாங்க, அவங்களுக்கு உண்டான பேரும் கிடைக்கும். ஆனால் இப்போ உள்ள இயக்குநர்கள் இங்கிலீஷ் படத்தை திருடிட்டு காப்பிரைட்டில் மாட்டி அந்த படத்துக்கு கோடிக்கணக்கில் பணம் கட்டுறது, இல்லைனா அடுத்தவருடைய கதையை திருடி படம் எடுக்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க? நீங்கள் ஓப்பனாக அவங்கள்ட்ட கதை வாங்கி பண்ணுறதுல தவறு கிடையாது. காலங்காலமாக கதையை வெளியிருந்து வாங்கி தானே படம் பண்ணி பெரிய வெற்றி இயக்குநர்கள் கொடுத்துருக்காங்க. தேவர் ஃபிலிம்ஸ்னால் தேவர் ஃபிலிம்ஸில் கதை இலாக்கானே ஒரு இலாக்கா இருந்துச்சு. பாரதிராஜா வெளியிருந்து கதை வாங்கி தான் படம் பண்ணியிருக்காரு. கே ரவிக்குமார் வெளியிருந்து தான் படம் வாங்கி கதை பண்ணியிருக்காரு. கதையாசிரியராக தமிழ் சினிமாவில் அறிமுகமான மணிவண்ணன் அவர் டைரக்ட் பண்ண பல படங்களுக்கு வெளியில் இருக்க கதாசிரியர்கிட்ட கதை வாங்கி படம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஈகோ பார்க்கல. இப்போ ஏன் அவங்களுக்கு அந்த ஈகோன்ற ஒரு நல்ல ஒரு கதை இருந்தால் வாங்கி பண்ணுங்கள், அவரோட சேர்த்துக்கிட்டு பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுங்க. இந்த பிரச்சனை வராதுல. படம் எடுத்து முடிச்ச பிறகு நீ கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறீங்களா? இப்போ சட்ட திருத்தம் ரொம்ப கடுமையாக இருக்குது. கதை திருட்டு வழக்கில் 7 வருஷம் சிறை தண்டனைன்றாங்க.